வணக்கம். என் முதல் கண்காணித்தன மக்களின் சேனல். வரும் திங்கட்கிழமை பிறந்தநாள் முன்னிட்டு ஒரு சிறப்பு ஸ்பீச்சாக 5 மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபுல் நம்ம ஹெல்த்துக்கோசம் நம்ம எல்லாத்துக்கும் சுற்றி இருக்க மக்களுக்கும் தமிழ்நாடு மக்கள் எல்லா மக்களுக்கும் சொல்கிறது தான் இது ஒரு கருத்து வேறுபாடு. கோடை விடுமுறை வெயில் காலம் இப்போ ரொம்ப உச்சரிக்கிறதுனால நல்லா வெயில் ரொம்ப அடையிறதுனால ரொம்ப வெயிலில் யாரும் அடைய வேணாம். சில வெயில் ரொம்ப உச்சதகமாக தாக்குது. இல்லை முடியாமல் கிடக்கிறாங்க. பார்த்து பார்த்தா சேஃபாக வீட்டில் இருங்க. அப்போ ஹெல்த்தான ஜூஸு, பழங்கள், கிரேப்ஸ், ஆப்பிள் ஜூஸ்லாம் போட்டு நல்லா வீட்டில் வாங்கி பழம் குடிங்க. ஏன் சொல்கிறேன், வெயிலில் போன டைமோட இன்னும் ரொம்ப அதிகம் வெயிலோட ஆனால் உச்சம் ரொம்ப அதிகமாகுது. அக்னி நட்சத்திரம் வந்தால் அதை ரொம்ப வெயில் தாக்கத்தாகி மக்கள் ரொம்ப 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 ஆயிடுவாங்க. தொழிலுக்கு ஒரு பாதிப்பு வராமல் போகும். அது நல்லா ஒரு பேசுனீங்கன்னா ஒரு நல்லா ஒரு எனர்ஜியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வந்தவங்க குளிச்சுப்பாங்க. குளிக்காதீங்க. குளிச்சு ஹெல்த் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஹாட் வாட்டர் நார்மல் கூலிங் முடிங்க. நார்மல் குடிக்கலாம். இப்போ வெயில் ரொம்ப உச்சரிக்கிறதுனால ஹெல்த்தியான ஃபுட்டு ஃபுல்லாக காரம் ஃபுல்லாக எடுக்காதீங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஹெல்த் இந்த சூட்டில் கொஞ்சம் சூடு இறங்கி உடம்பு ஹெல்த் தலைவலி வரும். கையில் ஃபுல்லாக சூட்டுக்கு அப்புறம் சூட்டுக்கு வெயில் தான் ஃபுல்லாக உடம்பு ஹீட்டாக ஆகாமல் ஜில்னஸ்ஸாக வச்சுட்டு ப்ராப்பராக எல்லாம் உடம்பு பார்த்துங்க. சுற்றி மக்கள் எல்லாம் பார்த்து சேஃபாக வீட்டிலேருந்து இருங்க. யாரும் அதிகம் வெளியே போவாங்கன்னா உடனே வெயிலோட டைம் அதிகம். வெயில் பண்ணுறோன்னா வெயிலோட டைம் ரொம்ப 60 டிகிரி மாதிரி வெயில் ரொம்ப அதிகனால வெயில் மக்கள் எல்லாத்துக்கும் பசங்க பொண்ணு அந்த வயசான அவங்களும் யாரும் வெளியே போவாங்க. வெயிட்லேயே கொஞ்சம் ஆகுங்க. அப்போ போக ஈவினிங் டைம் மட்டும் போங்க. மார்னிங் டைம் அவ்வளோ போவீங்க. மார்னிங் டைமில் ஃபுல்லாக வெயில் சுட்டுறது மாதிரி எல்லாம் பிடிக்குது. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. கஷ்டப்பட வேறு கஷ்டப்பட்டு எல்லாம் இப்போ புல்லு மாடு வச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் தண்ணி வண்டி வச்சு பண்ணுறாங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் மற்றவங்களும் பண்ணுறதா மார்க்கவங்க நடக்கோசரம் நல்லா பண்ணி பண்ணுறாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா நல்லா ஒரு பேசி நல்லா மக்கள் சுற்றி நல்லா பசங்களாம் என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணுங்கள். எல்லாத்தையும் மறக்க வேணாம். சம்மர் நம்ம கோடை விடுமே ஸ்பீச் வருஷம் பேசுவேன். ஸ்பீச் நல்லா பேசுவேன். அடுத்த வருஷம் நல்லா போடவும் மாட்டினா தெரியல. இதை போகிறது லாஸ்ட் சம்மர் வீடியோ. நல்லா பேசினா தான் உங்களை ஒரு மக்களை ரீச் பண்ணி அடுத்தது போவாங்க. நானும் டெய்லி ஒரு அடுத்தது ஸ்பீச் போடுறேன். வெயில் டைமில் யாரும் கோடை வெயில் டைமில் யாரும் அவ்வளோ வெளியே சுற்றாதீங்க. நல்லா சுற்றிங்கன்னா உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போகும். நீங்கள் நல்லா ஒரு எங்களுக்கு நல்லா இருக்குன்னா வீட்டில் இருங்க. ஈவினிங் டைம் கூட போங்க. மார்னிங் அவ்வளோ போவேன்னா நல்லா இந்த வெயிலோட தாக்கத்தை உடம்பு சேர்த்து அந்த நோயெலாம் காலையில் இந்த வரும். நீட்டாக ஃபுல் ஃபீச்சர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிசீஸ் வராது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா நிறையா மக்களுக்கு நல்லா வெளில சுற்றிட்டு இருக்கிறாங்க. பசங்க சரி சம்மர் டைமில் லீவ் டைமில் அவ்வளோ அவாய்ட் பண்ணி ரொம்ப நல்லது. வீட்டோடு நல்லா இருக்கலாம். அவள் வீட்டில் ஏதோ நல்லா செஞ்சு வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஹெல்த்து. விளாண்டு சுற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப டேஞ்சர் ஆகும். ஏன்னா ரொம்ப வெயில் டைம் ரொம்ப சுத்தப்படுறதுனால டைமிங் கட்டுப்பாடு கீப்பப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயில் ட்ரெஸ்ஸோட ரொம்ப அதிகம் டைமோட வெயில் ஏன் அப்படி இருந்தாலும் ரொம்ப சுட்டரிக்குது. நல்லா ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வெயில் சுத்தம் வேணாம். அடிக்கடி வீட்டில் இருங்க. வெயில் டைமில் சம்மர் டைமில் நல்லா எக்ஸாம் மட்டும் போங்க. மித்த கொஞ்சம் நல்லா படிங்க. ஹீட்டிங் இடத்த இங்கே உட்காராமல் நீட்டாக எல்லாம் நெவுலில் உட்காந்து காற்றோடவும் உட்காந்து படிச்சு நல்லா காற்றோடவும் உட்காந்து உட்காருங்க. எங்கேயும் காற்றுலாம் உட்கார வேணாம். ஆக்சிஜன் முக்கியம். எல்லாத்தையும் மரங்கள் வெட்டினா காற்று வராது. காற்று வெட்டினா மரம் வராது. பறவைங்கள்லாம் சேஃபாக இருக்கணும். நல்லா இருக்கணும். எல்லா மக்களுக்கும் நல்லா
மக்கள் எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா ஒரு பண்ணி சேஃபாக இருக்கலாம். இது சம்மருக்கான வீடியோ. கூடிய விரைவில் நான் அடுத்த ஸ்பீச் போடுவேன். இது மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து அடுத்த வாரத்துக்குள்ளே அடுத்த வாரம் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே போட்டு சம்மர் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சம்மர் நான் பேக் டு ஊட்டி நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. விடைகிறேன். நன்றி, வணக்கம். இது முருகன் சேனல், மக்காளியின் சேனல். நன்றி, வணக்கத்துடன் தெரிகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.